வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மார்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டுன்னு இருக்கும் மேலே அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் இமேஜ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ ரிமூவ் ஆகிருக்கும். அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த குரோமோக்கி ஆப்ஷன்லேயே போயிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்து ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்ட்ரலில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 2 இமேஜுக்கு இது. அதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. வேணுன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி இல்லை அதையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து இதாகுது அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கிராப் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அதையும் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க இமேஜ்லேயுமே சேம் ப்ராசஸில் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஃப்ரேம்லேயுமே 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் PNG கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை சூப்பராக மேக் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.